நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம். இப்போல்லாம் அடுத்தவன் உழைப்பை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி பாருங்க. அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லலை, அந்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்கள சொல்ல. ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி அம்மா தாயேன்னா திங்கிற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில்னு ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளோ நன்றியோட நம்மளாம் இருக்கணும்னு புரியும். ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. இதுக்கு முன்னாடி காசியில் ஒரு வாட்டி எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஹரிஷ்சந்திர காட்னு இருக்கும், அங்கே தான் பிணங்களெல்லாம் எரிப்பாங்க. ராஞ்சனா பட ஷூட்டிங் அப்போ என்ன அங்கே ஒரு 45 நிமிஷம் ஒரு 15 பிணங்கள் என்னை சுற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க. கேமரா எடுத்துகிட்டு தூரமாக போயிட்டாங்க. நான் மறந்தே போயிட்டேன் ஷூட்டிங்னு. ஏன்னா அவங்க எங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏதோ ஒரு ரிவரில் கங்கா நதியில் அப்படியே போட்டில் போயிட்டாங்க. என்னையே மறந்துட்டேன். அப்படியே அமைதியாக அப்படி நின்றுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிம்மதியை நான் உணர்ந்ததே இல்லை என் லைஃப்பில். எல்லாமே மாயைன்னு அங்கே நிற்கும் போது ரொம்ப அழகாக புரியும்.